விசையாக அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்திலே இன்றைக்கு கூடி வர செய்திருக்கிறீர். உடைய வார்த்தையை எங்களோடு கூட இடைபட நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்களிடத்தில் கடந்து வர நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு விசையாக எல்லோரும் வாய்களை திறந்து ஆவியானவர் இன்றைக்கு ஆராதனை வேளையிலிருந்து ஆரம்பத்திலிருந்தே நம்மை முழுவதுமாக இன்றைக்கு நிரப்பி ஹல்லேலூயா அவருடைய ஆனந்த தைல அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி அனுப்பும்படியாக விரும்புகிறார். அவருடைய புதிய பலன் நமக்குள்ளே உருவாகும்படி விரும்புகிறார். எல்லோரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை திறந்தருளுவீராக, என் செவிகளை திறந்தருளுவீராக, என் கண்களை திறந்தருளுவீராக. நம்முடைய ஜீவனுள்ள சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவை நான் பார்க்கும்படி என் இருதயத்திலே அது ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலே முழுவதுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடங்களை ஆளுகை செய்யும்படியாய், எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேச போகிறீர். இந்த நாளிலே ஒவ்வொருவரும் உடைய ஜனங்கள் ஆண்டவரே, நீங்க கொண்டு வந்த ஒவ்வொரு ஜனங்களும் புதிய பலத்தினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஆராதனை தொடங்கி ஆண்டவர் இன்றைக்கு பலமான காரியங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு உதாரணமாக ஆவியானவர் நம்ம மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். ஆமென். அன்றைக்கு பெந்தகோஸ்தே அனுபவத்தை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்த போது இடங்கள் அசைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த கடைசி கால சபையும் அப்படிப்பட்டதான கர்த்தருடைய நிறைவுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் மகா பெரிய காரியங்களை சபைகளை கொண்டு, சபை எழுந்து ஜெபித்தாலே போதும் தேசங்கள் அசைக்கப்படும். ஆமேன். ராஜ்யங்களையும் அசைக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பாராக. எத்தனை பேர் இன்னைக்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு பலத்த தேவனுடைய கிரியை நாங்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய பிரயாசம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஜபங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அப்படியே அனுப்ப சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் பலவீனமாக வந்திருக்கிறோம், எத்தனை பேர் சோர்வோடு வந்திருக்கிறோம், எத்தனை பேர் பலவித போராட்டத்தோடு வந்திருக்கிறோம். இந்த மாம்சத்தில் எப்போதும் பலவீனம், இந்த மாம்சத்தில் எப்போதும் சோர்வு, இந்த மாம்சத்தில் எப்பொழுதும் போராட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே பலமாய் நம்மை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. மேலான வல்லமை, மேலான தரிசனங்கள் ஆமென் கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37, 38 அந்த வசனங்களை வாசிக்கலாம். நான் முன்பதாகவே சொல்லிவிடுகிறேன், இந்த சொல்லப்படுகிற வார்த்தையானது வெறும் நம்முடைய சபைக்கு மட்டுமல்ல. நீங்கள் போய் நம்முடைய நியூஸ் அயன் ரிவைவல் சர்ச் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் போயிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்ன நாளிலிருந்து அந்த காரியத்தை தீவிரமாக சபைகளை நோக்கி அவருடைய வருகைக்காக நியாய தீர்ப்பை குறித்து இந்த 3 காரியங்களை குறித்து போயிட்டே இருக்கு. ஆகவே சபை 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 என்று சொல்லும் பொழுது நம்முடைய சபை என்று சொல்லி தயவு கூர்ந்து பர்சனலாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அதுதான் பிரச்சனை. நம்முடைய சபைக்கான வார்த்தை மட்டுமல்ல, நம்முடைய அதாவது தேசத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காகவும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அது ஊனையும் கணுக்களையும் உருவ குத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை நமக்குள்ள அந்த உந்துதல் இருக்குமானால் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆகவே நம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வெறும் வெளியில் இருக்கிற சபைக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. கர்த்தர் முதலாவதாக நம்மிடத்துல தான் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே எதையும் இது நமக்கு இல்லை அல்லது வெளியில் இருக்கவங்களுக்கு தானும் சொல்ல முடியாது. இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஊன குற்றும், எல்லாவற்றையும் குத்தும், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இது தேவனுடைய வார்த்தை.
இது சத்தியம் உள்ள வார்த்தை. நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37 வாசிக்கலாம். வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறது கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயே, 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். அவர் பாடுபடுகிறதற்கு முன்பதாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக கெத்செமனே என்ற தோட்டத்திற்கு தன்னுடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு கடந்து செல்கிறார். அந்த இடத்திலே அவர் மிக தீவிரமாக ஜெபிக்கும்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சிலுவையில் படப்போகிற பாடுகளை குறித்து மிகவும் அதிகமாக வியாகுலம் நிறைந்தவராக, துக்கம் நிறைந்தவராக அந்த இடத்திலே கடந்து சென்று கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும்படியாக கடந்து செல்லுகிறார். ஆண்டவரே, எப்படியாகிலும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யணும். ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி நான் முற்றிலுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல மிகுந்த வியாகுலம் நிறைந்தவராக, அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாக தரையிலே விழுவக்கூடிய அளவுக்கு மிகுந்த பாரத்தோடு அந்த இடத்திலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். தனித்து போய் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அந்த இடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார். இன்னும் மற்ற சீஷர்களும் இருக்கிறாங்க. 1 மணி நேரமாவது நீ எனக்காக விழித்திருக்க கூடாதா? அந்த நிகழ்ச்சி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப துயரமான சம்பவம், ரொம்ப மோசமான சம்பவம் நிகழப் போகிறதை கர்த்தர் அறிந்து வியாகுலத்தோடு அந்த இடத்திலே பேதுருவை பார்த்து கேட்கிற சம்பவமாக காணப்படுகிறது. பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிற வார்த்தை, பேதுரு சபையாக இருக்கிறார். ஆமென். ஒரு அஸ்திபாரமான கல் பேதுருவாக சொல்லப்படுகிறது. அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? கீழே உள்ள வசனங்களை சொல்லப்படுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். திரும்பவும் 40ஆம் வசனத்துல அதை சொல்லிட்டு என்ன பண்றாரு? மறுபடியும் போய் அவர் ஜெபிக்கவும் வியாகுலப்படவும் தொடங்குகிறார். பிதாவை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார். பிதாவை நோக்கி குமாரனாகிய கிறிஸ்து ஜெபிக்கிறார். திரும்பவும் போய் ஜெபிக்கிறார். ஐயோ, இவ்வளவாய் நான் பாடுபட போகிறேனே, இவ்வளவாய் ஜனங்கள் என்னை அடிக்கப்பட போகிறாங்களே, சிலுவையிலே நான் கொலையுண்டு மரிக்க போகிறேனே என்பதை கண்களிலே காட்சியாக பார்த்து அவர் மிகுந்த வருத்தம், மிகுந்த வியாகுலம், அவரால் தாங்கக்கூடாத துக்கத்திலே திரும்பவும் போய் ஜெபித்துட்டு 40ஆம் வசனத்துல திரும்பவும் வந்து பேசுகிறார். வாசிங்க. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். கவனிங்க, அவர் திரும்பவும் வந்து அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறத பார்க்கிறார். இப்பொழுதுதான் சொல்லிட்டு போறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு மிகுந்த வியாகுலத்தோடு தான் அடைய போகிற பாடுகளை குறித்து அவர் மிகுந்த கலக்கமடைந்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் வந்து சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜெபிச்சிட்டு இருக்காங்களா? என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? திரும்பவும் மிகுந்த, இன்னும் முன்பு காட்டிலும் மிகுந்த நித்திரையிலே காணப்படுகிறார்கள். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்தபடியினால் அவங்க கண்கள் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்டை விட டீப் ஸ்லீப் போயிட்டாங்க. 3வது வானம் வரைக்கும் போயிட்டாங்க. ஃபர்ஸ்டாவது கொஞ்சம் தட்டின ஒன்று தெரிஞ்சுது. இப்போ என்ன ஆயிடுச்சு? முழுவதுமாக அயர்ந்த நித்திரையில் போயிட்டாங்க, நல்ல தூக்கத்தில் போயிட்டாங்க. மிகுந்த நித்திரை அடைந்தபடியினாலே தாங்கள் மறுமொழியாக அவருக்கு என்ன சொல்றது? அவர் என்ன நம்ம கிட்ட வந்து பேசுறாரு? தூக்க கலக்கத்தில் ஏதாவது தட்டி எழுப்பி சொன்னா கூட என்னது தெரியுமா? முக்கியமான விஷயம் சொன்னா கூட ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா கண்கள் தூக்கத்துல இருக்கு, ரொம்ப ஆழமான தூக்கத்துல நம்முடைய இருதயம் சிந்தையெல்லாம் இருக்கிறதுனால என்ன முக்கியமான காரியங்கள் சொன்னாங்கன்னு கூட தெரியாது. அப்படிதான் அன்னைக்கு ஆண்டவர் 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டு பிறகு போய் திரும்பவும் அவர் ஜெபித்துட்டு வரும் பொழுது திரும்பவும் அவர்களுடைய கண்கள் மிகுந்த
மிகுந்த நித்திரை மயக்கத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சபைகள் மிகுந்த நித்திரையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறது. தேவன் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். திரள் திரளாய் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் பிசாசினுடைய தீவிரமான திட்டம் என்று சொல்லி தேவ ஜனங்களை பார்த்து, ஜனங்களே நீங்க எழும்புங்க, கர்த்தருக்காக இந்த நேரம் விழித்திருக்கிற வேலை என்று சொல்லி ஜனங்களை பார்த்து அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, நீ இது தூங்குகிற வேலை அல்ல, நீ எழுந்து செயல்படுகிற வேலை என்று சொல்லி அன்றைக்கு எப்படி கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலம் நிறைந்தவராய் இருந்தாரோ, இன்றைக்கும் தீவிரமாய் ஆண்டவர், ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் பேர அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், உங்க வாசல் படியில நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். நீங்க தூங்கி கொண்டிருக்கிற வேலை அல்ல. எஜமானன் வரும் பொழுது உங்களை தூங்கி கொண்டிருக்கிறவராக அவர் பார்க்க கூடாது என்று சொல்லி அவர் கதவை தினந்தோறும் தட்டி கொண்டிருக்கிறார். வெளியில் இருக்கிற ஜனங்கள் அல்ல, சபையின் கதவு தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சபையாகிய நம்மை கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைக்கு பேதுருவும் யோவானும் யாக்கோபும் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் என்னன்னு விளங்கல, எவ்வளவு துரிதோன்னு தெரியல, எவ்வளவு வியாகுலப்பட போகிறார் என்பது அவருக்கு தெரிந்தது. ஆனால் கூடவே இருக்கிறாங்க, கூடவே போஷணம், கூடவே சாப்பிடுறாங்க, கூடவே தூங்குறாங்க, கூடவே படகுல பயணம் செய்கிற சீஷர்களால் அவருடைய துக்கத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. சீஷர்களால் அவருடைய மன வருத்தத்தை புரிந்து கொள்ள முடியல. எதற்காக ஜெபிக்க சொல்லுகிறார் என்றும் தெரியல. சொல்லிட்டு போய் கொஞ்ச தூரத்துல வந்து கொரட்டை விட்டு நல்லா தூங்கினா எப்படி இருக்கும்? அப்படிதான் தூங்குறாங்க. இன்னைக்கு சபை எப்படி தூங்கி கொண்டிருக்கிறது? தேசத்திலே மாபெரும் அழிவு வரப்போகிறது. நான் தேசத்தை அழிக்க போகிறேன். திரள் திரளாய் ஜனங்கள் மரிக்க போகிறார்கள். நான் உருவாக்கின ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை தீவிரமாய் ஆண்டவர் சபைகளுக்கு நேராக எச்சரித்து கொண்டிருக்கிறார். சபைகளுக்கு நேராக, ஜனமே நீ எழுந்திரு, இது தூங்குகிற வேலை அல்ல, நீ படுத்து உறங்குகிற வேலை முடிந்து விட்டது, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், நீ ரட்சிக்கப்படு, நீ ஞானஸ்நானம் எடு, நீ மனம் திரும்பு, தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்றை செயல்படுத்தும்படி ஆயத்தப்படு, என்னுடைய வருகைக்காக நீ ஆயத்தப்படும்படி இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபி என்று சொல்லும் பொழுது தேவன் எவ்வளவு அதிகமாய் சொல்லுகிறாரோ அவ்வளவு அதிகமாய் சபை என்ன பண்ணுகிறது? அயர்ந்த நித்திரை, அயர்ந்த நித்திரை. இன்னும் இன்னும் இன்னுமாக என்ன பண்றாங்க? நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி நித்திரை செய்யட்டும் என்று சொல்லி பிசாசு தந்திரமாக என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அயர்ந்த நித்திரை. இயேசு கிறிஸ்து திரும்பவும் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு தூக்கம். இன்னைக்கு அவ்வளவு விதமான தூக்கத்திலே பிசாசு வைத்து கொண்டிருக்கிறான், வஞ்சித்து வைத்து கொண்டிருக்கிறான். கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, இருதயத்தை தூங்க வைத்து கொண்டிருக்கிறான். உலர்ந்து போன எலும்புகளாக, காய்ந்த நிலையிலே, செத்து போன நிலையிலே சரீரங்கள் காணப்படுகிறதாக சபையை பார்த்து ஆண்டவர் அன்றைக்கு எப்படி வியாகுலத்தோடு நிறைந்தவராக, துக்கம் நிறைந்தவராக இருக்கிறாரோ, எம்மா இன்றைக்கு தூங்காத, இன்னைக்கு தேவனுக்காக நீ எழுந்து செயல்படுகிற வேலை, நான் சீக்கிரமா வந்து உனக்கு கணக்கு கேட்க போறேன், நான் வந்து என்னுடைய ராஜ்யத்துல நீ வரும்பொழுது நீ எனக்காக என்ன செய்தார், எத்தனை ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்தினாய், எவ்வளவு தூரம் நீ எனக்காக பிரயாசப்பட்டாய் என்று சொல்லி அவர் கணக்கு கேட்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறார். கேட்க கேட்க சபை என்ன பண்ணுது? இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் என்னது? குடும்பத்துல இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதும், வீடுகளை கட்டுகிறதும், தோட்டங்களை நட்டுகிறதும், புசிக்கிறதும் குடிக்கிறதுமாக ஜனங்கள் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? பிசாசு தந்திரமாக தேவன் எதற்காக புலம்புகிறார் என்பதை அறிய விடாதபடி அவங்க கண்களை மிகுந்த தூக்கத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு சபை எழும்பும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு பேதுருவை கர்த்தர் தட்டி எழுப்பினார். பேதுருவை, அயர்ந்த நித்திரையில் இருந்த சீஷர்களை கர்த்தர் தட்டி எழுப்பினார். தூங்கி கொண்டிருந்த அதே பேதுருவை கர்த்தர் ஒரு நாளிலே தட்டி எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. தூங்குறது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை மறுதலிக்கிறவர்களாக, அவரை தூஷிக்கிறவர்களாக,
இந்த இயேசுவா, இந்த இயேசுவை எனக்கு யாருன்னே தெரியாதே. நாமும் அப்படிதான் தூசித்து கொண்டிருக்கிறோம் அநேக இடங்களிலே. இந்த இயேசுவை பற்றி தெரியாதது போல, அறியாதது போல, ஏதோ யாருக்குமே இயேசு என்ற நாமம் எங்களுக்கும் தெரியாதுங்க, உங்களை போலதான் நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லி ஸ்கூலு, காலேஜ் அல்லது வேலை ஸ்தலத்துல என்ன பண்ணுகிறோம்? தேவனை மறுதலித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வீட்டுல மறுதலிக்கிறோம். இயேசுவா, ஐயோ அவர்கள்லாம் எனக்கு தெரியாது, இயேசுனா யாருன்னு தெரியாது, ஏதோ சும்மா போறேன், சும்மா போயிட்டு ஒரு சுகம் பெற்று கொண்டு வருகிறேன். அந்த இடத்துல கூட இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், உனக்காகவும் இந்த உலகத்திலே உனக்காகவும் அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி எந்த இடத்துல நம்ம போல்டா சொல்ல முடியலையே, சொல்லுகிற வாய் வரலையே. ஏன்னா மறுதலித்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு பேதுரு மறுதலித்தது போல சபைக்கு வந்தாலும் வராதது போல ஒரு தோரணை. இன்னும் கிறிஸ்டியானிட்டியா? கிறிஸ்டியன்லாம் இல்லை, நான் இன்னும் இதுல தான் இருக்கேன், இந்துல தான் இருக்கேன், இன்னும் முழுசாலாம் போயிடல, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கேன். ஏன்னா சொல்றதுக்கு பயம். இயேசுவை வாயிலே அறிக்கை பண்ணுகிறதற்கு பயந்து அன்றைக்கு நடுங்கி கொண்டிருந்தான் பேதுரு. இயேசு மரிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிறார். அவர் அடிக்கப்படுவதற்கு பிரதான ஆசாரியர்கள் நடுவிலே கொண்டு போகப்படும் பொழுது சுற்றியுள்ளவர்கள் சொல்லுகிறாங்க, ஒரு பெண் சொல்லுகிறாள், உன்னை அந்த சீஷர்களில் ஒருவராக நான் காண்கிறேன் என்று சொல்லுகும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அவருடைய சீஷர் அல்ல, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அது மட்டுமல்ல, அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இந்த இயேசுவை நான் அறியேன், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவரோடு கூட ஒன்றி உறவாடி எல்லா அற்புதங்களையும் பார்த்த சீமோன் பேதுரு சொல்லுகிறார், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு சபை அப்படிதான் இருக்குது. எங்கெல்லாம் போகிறோமோ, சொந்தக்காரவங்க மத்தியில அல்லது காலேஜில் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில எந்த இடத்துல போனாலும் இயேசுவா எனக்கு யாருன்னு தெரியாதே. எல்லா நன்மைகளையும் பெற்ற கூட்டமாக, எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்ற கூட்டமாக இருக்கிற தேவனுடைய ஜனங்க தான் சொல்றாங்க, இன்னைக்கு சபிக்கிறாங்க தேவனை பார்த்து. ஆமா, அவர் அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பார், நாம போகிறத போயிட்டே இருப்போம். ஏதோ ஒரு சின்ன ஆசீர்வாதத்துக்காக போகிறேன், ஏதோ ஒரு நன்மையை பெறுகிறதற்காக போகிறேன். தெருவில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியுதா, ஆமா நான் கிறிஸ்தவன் தான், கர்த்தருக்குரிய மகனாக நான் மாறிட்டேன், பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தமான பிள்ளையா நான் மாறப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல முடியுதா? போல்டா சொல்ல முடியுதா? ஆமா நான் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல முடிகிறதா? சொல்லுவதற்கு பயம். நிறைய பேருக்கு ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு பயம். ஏன்? கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டா எல்லா இடத்துலையும் ஒதுக்கிடுவாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க. கர்த்தருக்காக எதையும் இழக்க ஆயத்தமா இல்லை, கர்த்தருக்காக எதையும் சகிக்க ஆயத்தமா இல்லை. ஆனா கர்த்தர் சிந்தின ரத்தம் மட்டும் வேண்டும், அவரிடத்தில் கல்வாரியிலிருந்து பெற்றுக்கொண்ட மீட்பு வேண்டும், ரட்சிப்பு வேண்டும், எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மட்டும் வேண்டும். ஆனா எனக்கு வேண்டாம், ரட்சிப்பு எல்லாம் வேண்டாம், கர்த்தர் கொடுக்கிற நித்திய மீட்பெல்லாம் வேண்டாம். இன்றைக்கு சபை அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்லும் பொழுதே பயப்படுறாங்க. பிபி கார்டன்ல ஒரு அம்மாவை நான் பிடிச்சேன்னு வைங்க, அம்மா ஞான ஸ்நானம் அப்படின்னு நான் கிட்ட போனாலே அவங்க ஒரு 10 அடி தள்ளி ஓடிடுவாங்க. பயங்கரமான பிசாசினுடைய அலக்களிப்புல பிசாசை கர்த்தர் விரட்டிட்டார். சரீரமெல்லாம் பயங்கரமான வலியும் வேதனையும், காலில் விழுவாங்க. எப்படின்னா இந்த வேதனையை மட்டும் போயிட்டா நல்லா இருக்கும், பாஸ்டர் காலில் விழுவாங்க. கர்த்தர் அந்த பிசாசை ஓட்டிட்டாரு, பிசாசெல்லாம் வெளியில போயிடுச்சு. இதுவரையிலையும் சொல்றோம், அம்மா கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருமா, எப்படியாகிலும் ஞான ஸ்நானம் எடுத்துக்கோங்க. உங்களுக்காக இத்தனை வருடங்களாக உங்க மேல இருந்த அலக்களித்த பல ஆவிகள் வெளியில ஓடி போயிடுச்சு. இன்னைக்கு சுகமா வராங்க சபைக்கு. ஆனா ஞான ஸ்நானம் என்று சொன்ன உடனே என்ன பண்றாங்க? தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்? ஐயோ கர்த்தருடைய பிள்ளையா மாறிடக்கூடாது. பயம், ஜனங்களை குறித்ததான பயம், உறவுகளை குறித்ததான பயம், சொந்த பந்தங்களை குறித்ததான பயம். இன்றைக்கு அந்த பயம் இருக்குமானால் கர்த்தர் வருகையிலே நம்மையும் பார்த்து கைவிட்டு விடுவார். இன்றைக்கு எப்படி அவரை மறுதலிக்கிறோமோ, இன்றைக்கு எப்படி அவர் வேண்டாம் என்று மறுதலிக்கிறோமோ, சபைக்கு வந்ததெல்லாம் வீணாகிவிடும், வசனங்கள் கேட்கிறதெல்லாம் வீணாகிவிடும். ஒரு நாளிலே ராஜா வரும் பொழுது சொல்வார், உன்னை அறியேன்,
உன் ரட்சிப்பை நான் இன்னும் பார்க்கல, உன்னுடைய மனம் திரும்புதலை இன்னும் பார்க்கல என்று சொல்லி ஒரு நாள் கைவிடப்பட்டவர்களாக மாற்றப்பட்டு, சுகம் பெற்று கொண்டேனே ஆண்டவரே, சுகமெல்லாம் நான் கொடுத்தம்மா, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டேனே ஆண்டவரே, ஆசீர்வாதம் எல்லாம் நான் கொடுத்தேன், ஆனா நித்தியத்துக்குள்ள நீ வரும்படி உன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ரட்சிப்புக்குள்ள வரும்படி, என்னுடைய நித்திய மீட்பை நீ பெற்றுக்கொள்ளுவதற்கு, சிலுவையினால் உண்டான அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு நீ தாமதித்து கொண்டிருந்தாய், அதை அலட்சியப்படுத்தி கொண்டிருந்தாய், அதை துச்சமாக எண்ணி கொண்டிருந்தாய். பிதாவும் அவருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அவருடைய தூதர்களுக்கு முன்பதாக நம்மை மறுதலிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு என்ன பண்ணி கொண்டிருந்தாராம்? லூக்கா 22ஆம் அதிகாரம் இந்த ஒரு வசனத்தை வாசிச்செல்லாம், 54ஆம் வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்கள் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. கவனிங்க, இப்போ வாசித்த வசனங்கள் இதற்கு முன்பதாக பேதுரு சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே, உம்மோடு கூட மரிப்பதா இருந்தாலும் நான் உம்மோடு கூட மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். அப்படி தன்னுடைய நாவிலே சொன்ன பேதுரு தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதே பேதுரு தேவனை மறுதலித்து கொண்டிருக்கிறார். நீர் மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தாலும், ஆண்டவரே, உம்மோடு கூட நான் மரிக்கவும் தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு நாம வாயில அப்படிதான் சொல்றோம். என்ன நடந்தாலும், அற்புதங்களை பெற்றவுடனே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உம்மை விட்டு தூரமாய் போக மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன், எந்த இடத்திலும் என்ன பண்ண மாட்டேன், உமக்கு எதிரான காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தேவனோடு இருக்கும் பொழுது சபையிலே அறிக்கை செய்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கு? மரிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடு தான் ஆண்டவரே, மரித்தாலும் உம்மோடு தான் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு, திருச்சபையை விட்டு வெளியே கடந்து சென்ற உடனே உலகம் முழுவதுமாக, உலகத்தின் காரியங்கள் முழுவதுமாக உள்ள வந்து, இயேசுவா அப்படின்னா யாருன்னே தெரியாதே, இயேசுவா ஜெபமா அப்படின்னா யாருன்னே தெரியாதே, உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள் எல்லாம் நிறைந்து போய் என்னவாயிடுது? இயேசுவையே மறுதலிக்க கூடியவர்களாக, மறக்கக்கூடியவர்களாக. அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்து அடுத்த சனி இரவு வரையிலும் உலகம். திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான், ஓ இயேசுவா, இயேசு கிட்ட போகணுமா, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரே, அவர்கிட்ட போகணுமேன்னு சொல்லிட்டு சபை அப்பதான் தூக்கத்துல இருந்து கொஞ்சம் விழிப்படைந்து ஆண்டவர் சமூகத்திற்கு வருவதற்கு பிரயாசப்படுகிறது. மற்ற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் என்ன ஆகுது? சபையும் மூடப்பட்டு இருக்கிறது. சபை விசுவாசிகள் என்ன பண்ணிடுறாங்க? இயேசுவை யாருன்னே தெரியாது, இயேசுனா யாருன்னு தெரியாது, அவருடைய நினைவும் இல்லை, அவருடைய காரியமும் இல்லை. சபையில ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தாலும் அந்த இடத்துல என்னவா இருக்குது? நித்திரை மயக்கம், பயங்கர தூக்கம். அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொன்னாலும் என்னது? அதை காதுலையும் வாங்குறது இல்லை, இருதயத்திலும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன்னா எங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்போ வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில மட்டும் அவரிடத்துல வந்து என்ன பண்ணிட்டு போறேன்? ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறேன். சபை தூங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு தட்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. சபை தூங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய ஜனம் தூங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு துரிதப்படுத்தும்படியாக விரும்புகிறார். படுக்கையை விட்டு எழுந்திருக்கும்படியாக விரும்புகிறார். தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கும்படியாக விரும்புகிறார். நாம் உறங்கி கொண்டிருப்போமானால் சத்துரு களை விதித்து போய்விடுவான். அவன் எப்போது வந்து களை விதைப்பான் என்று தெரியாது.
நாம் தூங்குகிறதை பிசாசு பார்த்தானால் பகல் நேரத்திலே வந்து களையை விதைத்துட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இப்படி தூங்கின பேதுரு எப்படி வல்லமை நிறைந்தவராக மாற்றப்படுகிறார். இவ்வளோ மோசமா இருக்கிறாரே பேதுரு, இயேசுவை மறுதலிக்கிறாரு. ரொம்ப நம்மளாம் மறுதலிக்கவே மாட்டோம், நம்மளாம் கொஞ்சம் பரவாயில்ல. பேதுரு அதை விட மோசமா இருக்கிறார். கூடவே சாப்பிட்டு, கூடவே நல்ல மீன் சாப்பிட்டிருப்பாரு, கூடவே எங்க போனாலும் பெரிய பெரிய அற்புதத்தை பார்த்தவர், அடிக்கடி அவருடைய மார்பிலை சாய்ந்து அவருக்கு அன்பானவராக இருந்தவர். அவர் சொன்ன வார்த்தை, இவரை யாருன்னே தெரியாதுங்க. சத்தியம் பண்றார், சபிக்கிறார், இயேசுவை தூஷிக்கிறார். அந்த பேதுரு தான் ஒரு நாள் சொல்றாரு, எழுந்து நின்று திரள் கூட்ட ஜனங்களுக்கு முன்னாடி மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிறார், நீங்க தான் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள், நீங்க தான் காரணம். ஜனங்களே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளிலே சிலுவையில நீங்க தான் அடித்து அவரை கொலை செய்தீர்கள். உங்களால் அவர் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த குற்றம் உங்க மேலதான் இருக்கிறது என்று சொல்லி ஓடி ஒளிந்த பேதுரு அந்த இடத்திலே பகிரங்கமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எல்லா சீஷர்களும் அமைதியா தான் இருக்கிறாங்க. அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நிற்கிறார். ஒரு போல்ட்னஸா, ஒரு சத்தமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். யாருக்கும் பயப்படல, நீங்க தான் கொலை செய்தீங்க. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் எங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே அவர் தேவனுடைய வார்த்தை அந்த இடத்திலே மிகுந்த வைராக்கியமாக வல்லமையாக எழுந்து நின்று ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கித்தார். அதே பேதுரு நடந்து செல்லும் பொழுதே நிழல் பட்டு அற்புதங்கள் நடந்தது. அதே பேதுரு கடந்து செல்லும் பொழுது கச்சைகளையும் உருமால்களையும் பிடித்த இடத்திலே ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். எப்படிப்பா இவ்வளவு பெரிய டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு? இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி ஆச்சு? ஒரு நாளிலே தூங்கி கொண்டிருந்த, உறங்கி கொண்டிருந்த பேதுரு, மறுதலித்த பேதுரு, எதுக்கும் செய்ய தகுதி இல்லாத பேதுரு, எதுக்குமே லாக்கி இல்லாத பேதுரு இப்படி எழுந்து நின்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா ஜனங்களை காட்டிலும் இவருக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது? எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4 வரையிலும் வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் கவனிங்க, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார், வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லா சீஷருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், தேற்றரபாலனை உங்களுக்காக அனுப்புகிறேன், அந்த தேற்றரபாலன் வரும் வரை நீங்க காத்து கொண்டிருங்கள் என்று சொன்னார். இந்த பேதருக்குள்ள ஒரே நடுக்கமும் பயமும் உண்டாகி கொண்டிருந்தது. ஏன் நடுக்கம், பயம் என்று சொன்னால், அன்றைக்கு கொலை செய்தாங்க இயேசு கிறிஸ்துவை. அவருடைய சீஷரில் ஒருவராக நம்மையும் கொலை செய்துடுவாங்க, நம்மையும் என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியர்களுக்கு பயந்து நடுங்கி கொண்டு சீஷர்கள் பயந்து வெளியில வராம இருந்தாங்க. இவனும் இயேசுவை போல இருக்கிறான், இவனும் அவருடைய சீஷர்களில் ஒருவன், நம்மையும் சிலுவையில் அறைஞ்சிருவாங்களோ, நம்மளையும் சாகடிச்சிருவாங்களோ சொல்லிட்டு சீஷர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை என்னிடத்திலே காத்திருங்கள் என்று சொன்னார். அந்த இடைப்பட்ட நாட்களிலே கர்த்தருக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த போது நடந்த சம்பவம் அவர்களை தலைகீழாக மாற பண்ணிற்று. இன்றைக்கு சபை கர்த்தருக்காக மிகுந்த பக்தி வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி நினைக்கிறது. கர்த்தருக்காக பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும், அல்லது கர்த்தருக்காக உண்மையா இருக்க வேண்டும், கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைக்க வேண்டும், கர்த்தருக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சபை மிகவும் தீவிரமாய் ஆவல் உள்ளதாக தான் காணப்படுகிறது. அல்லேலூயா.
ஆனால் பேதுருவை போல இதை எதையுமே செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில இருக்கிறது. ஆனால் பெந்தகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள் என்று சொன்னல. அவர்கள் சீஷர்கள் அனைவரும் ஓரிடத்திலே அந்த ஆண்டவர் சொன்னாரே, ஏதோ வாக்குத்தத்தம் ஒன்று சொன்னாரே, நான் உங்களுக்கான தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி அந்த தேற்றரவாளன் வருவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த தேற்றரவாளன் வருகிற நிலையை பார்த்து அதன் பிறகு நடந்த சம்பவம் தான் கர்த்தர் முழுவதுமாக தூங்கிக் கொண்டிருந்த பேதுருவை, மறுதலித்த பேதுருவை, கர்த்தருக்காக எதையும் செய்ய வைராக்கியம் கொள்ளாத பேதுருவை கர்த்தர் தலைகீழாக மாற்றிவிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் தப்பான அபிப்பிராயம் கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்தா கீழே விழுந்துருவோம், கையை தட்டுவோம், எதேதோ நடக்கும்னு சொல்லிட்டு பயந்த அந்த அபிஷேகம் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு சபை தீவிரமா இல்லை, வாஞ்சையும் இல்லை, விருப்பமும் இல்லை. அன்றைக்கு அதே மறுதலித்த பேதுரு தான் பெந்தகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர்கள் எல்லார் மேலும் அக்கினிமயமான நாவுகளை போல நாவுகள் இறங்கினது. எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஷையிலே நவமாய் பேசினார்கள். ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கி அந்த பெந்தகோஸ்தேயின் அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு அதே பயந்த பேதுரு தான் போகிற போதே நிழல் போட்டு அற்புதம் நடக்குது, கைகளை வைக்கும் பொழுதே வியாதியஸ்தர்கள் சுகமாகுறாங்க, மரித்த சடலங்கள் உயிரோடு எழும்புது. எப்படிங்க நடந்தது? கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை அவர்களை பலமாய் நிரப்பினதுனால பயந்த பேதுருவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட வேண்டும். சபையில பலமாய் ஆவியானவருடைய அசைவாடுதல் வேண்டும். அப்பதான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்பட முடியும், கர்த்தருக்காக வல்லமையாய் எழும்ப முடியும், கர்த்தருக்காக என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க முடியும். அன்றைக்கு எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கறாங்க, என்ன நடக்குது? எல்லாரும் ஒவ்வொரு பாஷைகளில பேசுகிறாங்களே, ஏதோ பாஷை பேசுறாங்களே, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு திரள் கூட்டம் அந்த மேல் வீட்டு அறையிலே நடந்த சம்பவத்தை பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கும் நிறைய கூட்டம் கை தட்டுறத பாக்குறாங்க, நீங்க எதோ பேசுறத பாக்குறாங்க. அந்த பேசுகிறதும் கை தட்டுறதும் ஒரு ஆவி அல்ல, தேவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பலமான அற்புதமான ஒரு நிகழ்வு. அதை எல்லாரும் என்ன பண்றது இல்ல, வாஞ்சிக்கிறது இல்ல, அதை வாஞ்சிக்கிறது இல்ல, கேட்கறதும் இல்ல. வேணாம், எனக்கு வேணாம், இந்த கை தட்டுறதெல்லாம் வேணாம், அந்நிய பாஷெல்லாம் வேணாம், ஐயோ இதெல்லாம் வேணாம். நாங்க இன்னமும் தூங்கி கொண்டே இருக்கிறோம், இன்னும் அயர்ந்த நித்திரையில இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வல்லமெல்லாம் வேணாம். ஏதோ சமைக்கு போனோமா, ஏதோ உட்கார்ந்தோமா, அல்லது காணிக்கை கொடுத்தோமா, நம்முடைய காரியங்களை செய்துவிட்டு வந்து விடலாம் என்று நினைக்கிறோம். இனி தூங்குகிறதற்கான வேலை முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக சபை எழுந்து செயல்படுகிற வேலை வந்து விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? ஹல்லேலூயா சொல்லுங்க. நாங்க சபையாக எழுந்து செயல்படுகிற வேலை, கர்த்தருக்காக எழுந்து செயல்படுகிற வேலை. பேதுருவை போல நீங்க நடந்து செல்லும் பொழுது உங்க மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். நீங்க போகிற வேளையில உங்க நிழல் பட்டு சுகம் உண்டாகணும், மரித்த பிரேதங்கள் உயிரோடு எழும்பணும். கர்த்தர் இன்றைக்கு சபை உறங்கி கொண்டிருக்கிறதை பார்த்து தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபையை எழும்பு, இது தூங்குகிறதற்கான வேலை அல்ல. தேவ ராஜ்யம் சீக்கிரம் பூமியிலே வரப்போகிறது. இன்னும் கோடி மக்கள் ரட்சிக்கப்படலங்க, இன்னும் கோடி மக்கள் ரட்சிக்கப்படல, லட்சக்கணக்கான கிராமங்களிலே சுவிசேஷம் செல்லப்படல. இன்னும் சபை தூங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் சபை தூங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து சொல்றார் சபையை பார்த்து, இன்னும் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படலையே, இன்னும் வலது கைக்கும் இடது கைக்கும் ரட்சிக்கப்படாத லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்கப்பா. அம்மா, அக்கா, ஐயா, இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறியே, அவர்களுக்காக நீ எழும்ப வேண்டிய வேலை வந்துவிட்டது என்று சொன்னாலும் பிசாசு என்ன பண்றான்? சபையில கேட்கும் பொழுது ஆர்வமும் உற்சாகமும் உண்டாகி இன்னும் அயர்ந்த நித்திரை,
இன்னும் அயர்ந்த நித்திரை. இன்னைக்கு அப்படிப்பட்ட அயர்ந்த நித்திரையில் இருக்கிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் பலமாய் நிரப்ப விரும்புகிறார். அன்றைக்கு எப்படி மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவரால் பலமாய் நிரப்பப்பட்டு அதற்கு பின்பதாக அவர் சொல்லுகிற வார்த்தை 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். ஐயோ, என்ன பிடிச்சிட போறாங்க, என்னையும் கூட்டிட்டு போயிட போறாங்க, இந்த இயேசு யாருன்னு சொன்னாதான் நம்மளை பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஓடி ஒளிந்த பேதுரு இன்னைக்கு தேவனுடைய பலமான அபிஷேகத்தை, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட உடனே யாரும் எழுந்திருச்சு நிக்கல. முதல்ல எழுந்திருச்சு நின்னது பயந்து போன அந்த பேதுரு தான் எழுந்து நின்று சொல்லுகிறார், உரத்த சத்தமாய் சொல்லுகிறார். கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். எவ்வளவு ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. இத சொன்னா என்ன வேணா பண்ணுவாங்கன்னு பேதுருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் இதே பேதுரு முன்னாடி சொல்ல முடியல? ஆமா, நான் இயேசுவோட தான் இருந்தேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஏன் சொல்லல? அவருக்குள்ள எந்த வல்லமையும் இல்லை, எந்த பலனும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. அவர் மாம்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இன்னைக்கு சபைக்கு ஆவி தேவை, உற்சாகம் நிறைந்த ஆவி தேவை. அநேக சோர்வுகள், அநேக பலவீனங்கள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் எல்லா இடத்திலும் மாம்சத்திலே போராடுகிறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஜெபிக்கிற அற்புதம் நடக்கல, உபவாசிக்கிற எதுவும் நடக்கல. ஏன்னா மாம்சம். நீங்க மாம்சத்துல போராடுறீங்க, எந்த காரியங்களும் நடக்கலன்னு சோர்ந்து போயிடுறீங்க. 2 முறை மாம்சத்துல ஜெபித்து 3வது முறை அற்புதம் நடக்கலன்னு என்ன பண்ணிடுறீங்க? சோர்ந்து போய் விட்டுடுறீங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஆவிதான் உற்சாகம் படுத்தும், மாம்சம் எப்போதும் பலவீனத்துல தான் இருக்கும். நம்முடைய சரீரம் எப்போதும் பலவீனத்துல தான் இருக்கும். இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட சரீரம் எப்போதும் சோர்வு, எப்போதும் பலவீனம், எப்போதும் தேவையற்ற சிந்தனை, எப்போதும் உலகம், எப்போதும் இந்த கிரியைகள். நம்ம ஏன்னா பூமியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே நம்முடைய ஆவி தட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் சிறு குழந்தைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், வாலிபர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பயந்த பேதுருவை தட்டி எழுப்பினது பரிசுத்த ஆவியானவர். ஓட்டம் பிடித்த பேதுருவை எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாய் சொல்ல வைத்தது பரிசுத்த ஆவியானவர். அவரை வல்லமையினாலே நிரப்பி ஒன்றும் அறியாத மீன் பிடித்து கொண்டிருந்த, ஒண்ணுமே பேச தெரியாத பேதுருவை அநேக ஆயிரங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு சென்றது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் சபைக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு தேவை சொல்லுங்க. இன்னைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆவியானவர் எனக்கு தேவை. சொல்லுங்க. நீங்க நடந்து செல்லும் பொழுது உங்க தெருவில் உங்க மூலமா அற்புதங்கள் நடக்கணும். எத்தனை ஊழியர்களை கர்த்தர் தேட முடியும்? உங்க பகுதிக்கு கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செயல்படுத்த விரும்புகிறார். சபையே எழும்பு. இந்த கடைசி நாட்கள் வெறும் ஊழியர்களை கர்த்தர் தட்டி எழுப்ப சொல்லல. இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எத்தனை பேருக்குள்ள மாம்சம் இருக்குங்க? அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சம் இருக்குன்றவங்களாம் கை தூக்குங்க. சொல்லுங்களேன், எனக்கு ஆவியானவர் தேவை. கடைசி நாட்களின் வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், இதோ கடைசி நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை இந்த கடைசி நாளுக்கு சொல்லி இருக்கிறார். என்னன்னா, இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா.
வெறும் கை தட்டுகிற அனுபவம் இல்லை. அவர் உங்களுக்குள்ளே வர விரும்புகிறார். உங்களை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு பெரிதான கிரியைகளை நடப்பிக்கும்படி அவர் விரும்புகிறார். இன்னைக்கு சபை அதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி இன்னும் அயர்ந்த நித்திரையிலே தூங்கி கொண்டிருக்கிறதை கண்டு ஆண்டவர் ஐயோ என்று சொல்லி புலம்பி கொண்டிருக்கிறார். என் ஜனங்கள் இன்னமும் தூங்கி கொண்டிருக்கிறாங்களே, இன்னமும் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறாங்களே, சத்ரு தீவிரமாய் அவங்களை ஆழ்ந்த நித்திரையில கொண்டு செல்லுகிறானே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பக்கம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவர் அன்றைக்கு வேதனை நிறைந்தவராக இருந்தது போல இன்றைக்கும் கொத்து கொத்தாக ஜனங்கள் மடியப்பட போகிறார்கள். அதை பார்த்து அவர் வேதனை நிறைந்தவராக இருக்கிறார். என் ஜனம் இன்னும் எழுந்திருக்கல, இன்னும் ஜெபிக்கிறதற்கு தீவிரப்படல, இன்னும் கர்த்தருக்காக செயல்படுறதுக்கு, இன்னும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய இன்னும் தீவிரப்படல. சபையில் யாரோ ஒருத்தர் ஜெபிக்கணும், யாரோ ஒருத்தர் அற்புதம் செய்யணும், யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கணும். இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மேலும் சாதாரணமான மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவாரானால், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாரா பயன்படுத்த மாட்டாரா? ஆமீனே, சாதாரணமா இருக்கு. சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் வல்லமையாய் பயன்படுத்துவார். என் குடும்பத்தில் அந்த நாட்களிலே அந்த அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்த இடம் அசைந்ததுங்க. எப்படி அசைந்தது? சபை எப்படி அசைக்கப்பட்டிருக்கும்? அவங்க கூடி ஜெபித்த இடத்தை கர்த்தர் அசைத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே பலமாய் நிரப்பப்பட்டதனால அவர்கள் ஜெபம் சாதாரணமாக இல்லை, அவங்க ஜெபித்து கூடி ஜெபித்த இடத்தையே கர்த்தர் அசைத்தார். இன்னைக்கு ஜெபம் எல்லாம் சாதாரணமா இருக்குது. சிறைச்சாலையில பேதுரு அவர்கள் பெரிய போதகர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சபை கூடி ஜெபித்த போது கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். எவ்வளவு பகிரங்கமான ஜபமா இருந்திருக்கும், வல்லமையான ஜபமாக இருந்திருக்கும். இன்னைக்கு ஜபத்திலேயும் உற்சாகம் இல்லை, இன்னும் இல்லை, ஜபத்திலையும் உற்சாகம் இல்லை, கர்த்தருடைய காரியங்களை செய்கிறதுலையும் உற்சாகம் இல்லை. அன்னைக்கு எப்படி நித்திரை மயக்கத்தில் இருந்தாங்களோ, எப்படி சோர்ந்து போய் இருந்தாங்களோ, நம்முடைய மாம்சத்திலே சோர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் அதை தட்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் என்னை தட்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை தட்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு நான் எழும்பக்கூடிய வேலை வந்து விட்டது. ஆமென். கர்த்தருக்காக எழுந்து செயல்படுகிற வேலை வந்து விட்டது. இந்த வசனத்தை வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கவனிங்க, அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. யாரு? சபை கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும், ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கா, பாஸ்டர் சொல்லப்பட்டிருக்கா, பிரீஸ்ட் சொல்லப்பட்டிருக்கா, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டாங்களாம்? அவர்கள் எல்லாரும். அந்த வசனத்தை எடுங்களேன். அப்போஸ்தலர் 4:31 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எப்படி அந்த தைரியம் வந்தது? எப்படி அந்த தைரியம் வந்தது சொல்லுங்களேன். அவர்கள் எல்லாரும், ஒருத்தரும் விடல, எல்லாரும் தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்டு இருந்தாங்க. அதனாலதான் அந்த இடம் அசைக்கப்படுகிறது. இன்னைக்கு சபையில பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லை. நம்முடைய சபைகள் எழுந்து செயல்படுமானால், எழுந்து ஜெபிக்குமானால் கர்த்தர் தேசத்தையே அசைப்பார், ஜனங்களையே அசைப்பார். இன்னும் ரட்சிக்கப்படலன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படலைங்க. ஆமா, ரட்சிக்கவே படலை தான். ஏன்னா நம்முடைய ஜெபம் நமக்கே அசைவா இல்லை, நம்முடைய குடும்பமே இன்னும் அசைக்கப்படலை, நம்முடைய வீட்டாரே இன்னும் அசைக்கப்படல, ஜெபத்துல இன்னும் இல்ல, சாரம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது உங்களுக்குள்ளே வருகிறாரோ அந்த ஜெபம் உங்களை அசைக்கும், உங்க குடும்பத்தை அசைக்கும், உங்களுடைய பகுதியை அசைக்கும், உங்களுடைய தேசத்தையே கர்த்தர் உங்க மூலமாய் அசைக்க பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலமா இறங்கும் பொழுது என்ன வசனம் சொல்லுகிறது?
நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்க என்ன பண்றீங்களா? பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்குரிய சாட்சிகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் நிரப்ப போகிறார். சொல்லுகிற ஒவ்வொருவரையும் சபை இன்னைக்கு கர்த்தர் தட்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். உறங்கி கொண்டிருந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, தூங்குனதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆவியானவர் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னைக்கு பலமாய் பேதுருவ போல நீங்க நடந்து போகும்போது அற்புதம் நடக்க போகுது. நீங்க போகும்போது யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா? பாஸ்டர் வந்து தலையில என் மேல கை வைப்பாரா? நீங்க போய் 10 பிசாசை ஓட்டி கர்த்தருடைய சபைக்கு கொண்டு வர போறீங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு அதுதான் நடந்தது. மிகுந்த உபத்திரவம் சபைகளுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதே விசுவாசிகள் எல்லா இடத்திலும் சிதறி போய் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணாங்களாம்? தீவிரமாய் பிரசங்கித்தாங்களாம். எப்படிங்க இவ்வளவு தைரியம் வந்தது? எப்படிங்க இவ்வளவு தைரியம் வந்தது? இன்னைக்கு ஊழியனாலே பயந்து ஓடுறோம். பிரச்சனையே இல்லாத இடத்துல வர முடியல. ஏன்னா ஒரு விதமான கலக்கம். எங்க வீட்டார் பார்த்துருவாங்களா, தெரிஞ்சவங்க பார்த்து நம்மளை ஏதாவது ஏளனமா பேசிடுவாங்களா, நிந்தையான வார்த்தையை அசிங்கமாயிடுமா, ரொம்ப ஷையா ஃபீல் பண்றது. வாலிபர்கள் என்ன பண்றாங்க? வேத வசனத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு ஷையா ஃபீல் பண்றது. சபைக்கு மேல போறதை யாராவது பார்த்துருவாங்களா, ஊழியம் பண்ணிட்டு இருந்தா யாராவது பார்த்துருவாங்களா, அசிங்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு மிகுந்த உபத்திரவம் சபைக்கு நேராக நடந்தது. மகா கொடிய உபத்திரவத்தின் காலம், பயங்கரமான பெர்சிக்யூஷன் நடந்து கொண்டிருந்த வேளையிலே சபை விசுவாசிகள் என்ன பண்ணாங்களாம்? எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தெருவில் பிரசங்கித்து அவர்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. திரளான புருஷர்கள், திரளான வாலிபர்கள், திரளான ஸ்திரீகள் கர்த்தரிடத்திலே அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இது எப்போ நடந்ததுன்னா, உபத்திரவம் சபைக்கு நேரா எங்க பார்த்தாலும் பிடிச்சி தூக்கிட்டு போய் அவங்கள அடிக்கிறதும் கொலை செய்யறதும் பயங்கரமா அவங்கள கொடுமைப்படுத்துறதுமான வேலை நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல தான் சபை விசுவாசிகள் என்ன பண்ணாங்களாம்? தீவிரமாய் கர்த்தருக்காக செயல்பட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய விசுவாசிகள், சபை விசுவாசிகள் எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு இல்ல, எதுக்குமே செயல்படாதவர்களாக தூங்க வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தட்டி எழுப்பும்படி விரும்புகிறார். உங்க மூலமாய் ஆயிரங்கள் ரட்சிக்கப்படணுங்க. உங்க மூலமாய் தேசம் அசைக்கப்படணும். உங்க மூலமாய் உங்க சொந்த குடும்பத்தார், உறவுகள், எத்தனையோ பேர் உங்களோடு சேர்ந்து பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீங்க தூங்குறனால எல்லாரும் தூங்க வச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு தட்டி எழுப்ப போறீங்க. சொல்லுங்க, நான் தட்டி எழுப்ப போறேன். ஆவியானவர், எனக்குள்ளே வருகிற ஆவியானவர் என்னை தட்டி எழுப்ப போகிறார். என் மூலமாக என் குடும்பம் அசைக்கப்பட போகிறது. ரட்சிப்பை பெறாத அநேகருக்குள்ளே தேவனுடைய கிரியை என் மூலமாய் பலமாய் இறங்க போகிறது. அல்லேலூயா. நான் நடந்து போகும் பொழுதே என்னுடைய பகுதியை கர்த்தர் அசைக்க போகிறார். நான் போகிற என்னுடைய காலேஜ், என்னுடைய ஸ்கூல், என்னுடைய வேலை, எல்லா இடங்களையும் கர்த்தர் ஒரு பலத்த அசைவுக்குள்ளே கொடுக்க போகிறார். இதுக்காக பாஸ்டர் எல்லாம் கொடுக்க மாட்டார். திரளான ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படணுங்க. ஒவ்வொருவரை கொண்டும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தரால பலத்த காரியங்களை செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார். சொல்லுங்க, இன்னைக்கு எங்க சபை ஒரு அசைக்கப்பட போகிறது. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் காலத்திலே திருச்சபை அசைந்தது. திருச்சபையை கர்த்தர் அசைத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய சபை அசைக்கப்படணுங்க. சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தர் இந்த வேதத்தை கொடுக்கல, ரத்தத்தை சிந்தல. சும்மா உட்கார்ந்து போறதுக்காக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தல. கர்த்தருடைய பரம தரிசனம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா உட்கார்ந்து சபைக்கு உட்கார்ந்து போறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. உங்களை கொண்டு பெரிய திட்டத்தை கர்த்தர் செயல்படுத்தும்படியாகவே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நினைச்சிருப்பாரு, இந்த அம்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தா அந்த பகுதி முழுவதும் தொடப்படுவாங்க. இந்த அம்மாவை தொட்டா கர்த்தர் பெரிய கூட்டத்தை கொண்டு வருவாருன்னு நம்மளை நம்பி ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நானே இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கேன், நானே இன்னும் மனம் திரும்பாம இருக்கேன், நானே இன்னும் சுவிசேஷத்தை வாசிக்காம இருக்கேன், நானே இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறேன். எப்படி மற்றவங்களை தட்டி எழுப்ப முடியும்? பரவாயில்ல, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும். அன்றைக்கு பேதுரு அப்படிதான் இருந்தார். பேதுருவை போல நம்ம ஒன்றும் மறுதலிக்கல. அன்னைக்கு மறுதலித்த பேதுருவையே எழுந்து நின்று கர்த்தர் தைரியப்படுத்தி எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தருடைய சாட்சியை பிரசித்தப்படுத்துகிற ஒரு மனிதனாய் நிற்க வைப்பாரானால்
கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பேச தெரியாது, எதுவும் தெரியாது. அன்னைக்கு மீன் பிடித்த பேதுருவுக்கு என்ன பெருசா பேச தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க? மீன் பிடித்த பேதுருவுக்கு என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பாரு சொல்லுங்க? ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாத பேதுருவை கர்த்தர் வல்லமையினாலே நிரப்பினார். பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே கடந்து செல்லுகிற பொழுது அந்த இடத்துல பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த குருடனை கண்டு அவர்கள் அவனை உற்று பார்த்து சொல்றாங்க, என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே அந்த முடவன் எழுந்து நடந்தான். திரள் கூட்ட மக்கள் கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. கர்த்தர் அதற்காக உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது கடைசி நாட்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டிய நாட்கள். வெறும் போதகர் அல்ல, ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்க போகிற கிராமத்திலே கர்த்தர் உங்க மூலமாய் அற்புதங்களை நடத்த பண்ணுவார். நீங்க போகிற இடங்களிலே கர்த்தர் உங்களுடைய ஜபங்கள் அந்த குடும்பத்தை அசைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிலாம் வார்த்தை வரும்போது ஆமீன்லாம் பயங்கரமா சொல்லணும். அப்போ ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாவை பார்க்கிறார். இன்னைக்கு இந்த ஜனங்களை தீவிரமா பலப்படுத்தி இன்னையிலிருந்து இவங்க வல்லமையான நிறைய சோர்வை ஏந்திரமா கொடுக்குறான். உங்க மூலமா பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நிறைய போராட்டம் ஏந்திரமா கொடுக்குறான். இந்த அம்மாவை விட்டுட்டா இந்த அம்மா இந்த ஏரியாவே கவர் பண்ணிரும், இது அப்படியே பிரச்சனையிலே வச்சிருக்கணும். ஏதோ ஒரு பலவீனத்தை கொடுத்து கடைசி வரைக்கும் இந்த கைவலி 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 தலைவலி தலைவலி கடைசி சாகிற வரையும் இதே வழியிலே இருக்கு. அந்த பலவீனம் ஒன்றை கொடுத்து, இல்லைன்னா ஒரே ஒரு கடன் பிரச்சனை ஒன்றை போட்டு எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை, ஆண்டவரே அழுது 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 காலம் முழுக்க அழுது அவங்க மேலே வச்சிருக்கிற தேவ திட்டத்தையே செயல்படுத்த விடாம அன்னைக்கு பேதுருவை போல ஓட ஓட என்ன பண்ணிட்டு இருப்போம்? எல்லா இடத்திலும் தேவனுக்கு வைராக்கியமா நிற்க முடியாதபடி பயந்து பயந்து கடன்காரனை கண்டு ஓட வைப்பான், பிரச்சனையை கண்டு ஓட வைப்பான். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அவர்களை நிரப்பினாரோ பயங்கள் எல்லாம் காணாமல் போனது. அவர்களுக்குள்ளே மிகுந்த வைராக்கியம், கர்த்தருடைய வைராக்கியம் அவர்களை பற்றி பிடித்தது. ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறாங்கன்னு சொன்னா நானும் ஆராதிக்கணும்ன்ற வைராக்கியம் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பிரச்சனையை எப்போ தரமா வரப்போ சபையில ஸ்பெஷல் ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவத்தை வச்சு அந்த பாவத்தை காண்பித்து காண்பித்து நீ இதை செய்யறனால நீ எதுக்கும் லாக்கி இல்லை, நீ எதுக்கும் தகுதி இல்லை, எந்த ஊழியமும் நீ செய்யறதுக்கான அதிகாரம் உனக்கு இல்லை. கடைசி மட்டும் அதே பாவத்தின் அடிமைத்தனத்தை வச்சு அதையே முன்னிறுத்தி அன்னைக்கு பேதுருவை ஓட வச்சது போல ஓட வச்சு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்தும் தட்டி எழுந்திருக்க செய்ய விரும்புகிறார். தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க செய்ய விரும்புகிறார். எல்லா விதமான காரியத்தை விட்டு கர்த்தர் எழுந்திருக்க செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 5:17 வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆமென். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது. மாம்சம் சொல்லுது, ஆவி சொல்லுது எழுந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. மாம்சம் சொல்லுது நைட் வெரி குட், சூப்பரா சொன்னாங்க, தூங்கு, நீயே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருக்க, உனக்கு பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியும் உன் பிரச்சனை என்னன்னு தெரியும், தூங்கு, நல்லா தூங்கு. அடுத்தது ஆவி சொல்லுது இன்னைக்கு கண்டிப்பா சபைக்கு போயிடணும், இந்த பிரேயரை மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லுது? மாம்சம் சொல்லுது இன்னைக்கு போகலனா இல்லை அடுத்த வாரம் போய்க்கலாம், சண்டே போய் கிளியர் பண்ணிக்கலாம், பாஸ்டர்கிட்ட போய் ஏதாவது ஒன்று சொல்லிடலாம், விடு, ஏமாத்திரலாம். ஆமா உண்மை. மாம்சம் சொல்லும், ஆவி சொல்லும் இல்லை இல்லை அங்க ஏசப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கிறார், அங்க உனக்காக காத்து கொண்டிருக்கிறார், இன்னைக்கு போனா நீ சுகம் பெற்றுருவ, அற்புதம் பெற்றுருவ, இன்னும் கர்த்தருக்குள்ள நீ வைராக்கியப்படலாம், தட்டிட்டே இருப்பாரு, போ போ போ. ஆவி மாம்சம் ஒன்னும் பரவாயில்ல, உட்கார், போய் ஒன்னும் பண்ண போறதில்லை, அவ்வளோ தூரம் நடந்து வேற போகணும், விடுறதுக்கு கூட யாரும் இல்லை, ஆமாம்மா கஷ்டம்தான், உட்காந்துரு. மாம்சம் சொல்லிட்டே இருக்கும். இன்னொன்னு சொல்லும்,
ஆவி சொல்லும், எழுந்து போ, ஊழியம் சொல்லியிருக்காங்க, ஜெப நட சொல்லியிருக்காங்க, 5 மணிக்கு தட்டுவார், போ சீக்கிரம் போ. ஐயோ காலையிலேருந்து வேலை செஞ்சு எவ்வளோ டயர்டாக இருக்குது. மாம்சம் சொல்லும், உனக்கு தான் கால் வலிக்குதுல்ல, உன்னால் எப்படி நடந்து போக முடியும்? மேலே என்னது மலை மேலே வச்சுருக்காங்க சபை, அதை வேற ஏறி போகணும், அதை வேற ஏறி திரும்பவும் கீழே இறங்கி ஜெப நடையா? ஐயோயோ நிச்சயமாக முடியாது, படுத்துக்கோ. ஆண்டவர் சொல்லுவார், அம்மா இந்த ஊழியம் சபையில் ஏதோ சொன்னாங்க, போ சீக்கிரம் போ. ஏதோ ஒரு ஊழியம் போய் அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவார், நீ போ சீக்கிரம் சொல்லு. அப்போதான் என்ன ஆகும்? அப்போதான் குடும்பத்தை குறித்து யோசிக்க வச்சுட்டு இருப்பான். மாம்சம் சொல்லும், ஆமாம் நானே சாட்சி இல்லை, நானே உண்மை இல்லை, என் குடும்பமே ஒன்றும் சரியா இல்லை, நான் போய் என்னத்தை சுவிசேஷம் சொல்றது? மாம்சம் நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கிறது. கடைசி வரையிலும் இந்த ஆவிக்கு விரோதமாக மாம்சம் மேலோங்கி நின்று கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்காக எதையும் செய்யவும் விடாது, ஜெபிக்கவும் விடாது, கர்த்தருடைய செயல் திட்டங்கள் எதையும் செயல்படுத்த விடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மாம்சத்துக்குள்ள பரிசுத்த ஆவி ஊற்றப்படுமானால் மாம்சம் கீழே போய் ஆவி மேலோங்கும். எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும், வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், நான் கர்த்தருக்காக எழும்புவேன், நான் கர்த்தருக்காக செயல்படுவேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் கடந்து செல்லுவேன். நான் எழுந்து இரவும் பகலும் ஜெபிப்பேன், முழங்கால் படியிட முடியல முழங்கால் படி இடுவேன். ஏன்னா ஆவி எனக்குள்ளே மேலோங்கி நின்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மாம்சம் அதிகமா செயல்படுறதுனால தான், ஆவியில பலவீனமா இருக்கிறனால தான் எதையும் கர்த்தருக்காக செய்ய முடியல, பிசாசை எதிர்க்க முடியல, மாம்சத்தை எதிர்க்க முடியல, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலமா இறங்கி எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையினாலே நிரப்ப போகிறார். நாம் இந்த வேளையிலும் கூட எத்தனை பேருக்கு அந்த ஆவியானவர் வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் உயிருள்ளதான் இருக்கோம், உயிரோடு தான் இருக்கோம். ஆனா ஆத்மா செத்து போய் இருக்கிறது, உலர்ந்த நிலையில இருக்கிறது, காய்ந்த நிலையில வச்சிருக்கிறான். பார்க்கிறதுக்கு இயேசுவின் பிள்ளைன்னு தான் சொல்றோம், ஆனா இருதயம் முழுவதும் உலகம் நிறைஞ்சிருக்கிறது, மாமிசம் நிறைஞ்சிருக்கு, பிசாசு நிறைஞ்சிருக்கான். வீட்டுல போன உடனே நல்ல சினிமா பார்க்கறதும், இரவும் பகலும் தேவையற்ற காரியங்களை செயல்படுகிறதும், போனை எடுத்துட்டு தேவையில்லாத எல்லா காரியங்களையும் செய்யறதையும் செயல்படுத்திட்டு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறார். உன் ஆத்துமா செத்து போயிருக்கிறது. எப்பொழுது இயேசு வந்தாலும் நீ நரகத்துக்கு போயிடுவ. அப்படிப்பட்ட செத்தவனாக சபையை கர்த்தர் வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் விழித்து கொள்ளும்படியாக, ஹல்லேலூயா, எல்லா உலர்ந்த எலும்புகள் உயிரடையணும். இன்னைக்கு சொல்லுங்க, என் மூலமாய் அன்றைக்கு பேதுருவை போல கர்த்தர் என்ன வல்லமையாக நிரப்பணும். ஆண்டவரே, நான் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற பேதுருவா அல்ல, கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கிறவனாக அல்ல, கர்த்தர் என்னை பலமாய் நிரப்பணும், பலமாய் நிரப்பணும். இன்னைக்கு ஒரு பலத்த அபிஷேகம், ஹல்லேலூயா, ஒவ்வொருவரையும் அன்றைக்கு எப்படி அவர்கள் எல்லாரையும் நிரப்பினது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறதோ, ஓ ஹல்லேலூயா, இந்த கடைசி நாட்களிலே இதோ அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். இது கடைசி காலத்தின் வார்த்தை, கடைசி காலத்திற்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இது சொல்லப்படுகிறது. எல்லாரும் வாஞ்சிப்போம், எல்லாரும் வாஞ்சிப்போம். சபை விழித்திருக்கிற வேலை வந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்ற போகிறார். அக்கினி ஜுவாலையாய் சொல்லுங்க, கண்களை மூடி சொல்லுங்க, வாய்களை திறந்து, ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும், என்னை நிரப்ப நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நீங்க ஆயத்தப்பட்ட போடும் அவர் நிரப்ப சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கணும், என்னை கொண்டு அடையாளங்கள் நடக்கணும், என் மூலமாய் கர்த்தர் பலத்த அசைவுகளை செய்யணும், நான் போகிற இடம் என் மூலமாய் அசைக்கப்படணும். ஆண்டவரே, என் ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் மாபெரும் கிரியை நடப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் என்னை இன்றைக்கு எழுந்து நிற்க வைப்பீராக, எழுந்து காலூன்றி நிற்க வைப்பீராக. எனக்குள்ளே வைராக்கியத்தின் அக்கினியை போடுங்க ஆண்டவரே.
பலமுள்ள ஆவியை தருவீராக. அடிக்கடி சோர்ந்து போய் விடுகிறேன், அடிக்கடி பலவீனம் அடைந்து விடுகிறேன், அடிக்கடி குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டம் பிரச்சனைகளை கண்டு ஆண்டவரே உம்மை மறுதலித்து விடுகிறேன். இன்னைக்கு ஆவியானவர் என்னை பலமாய் நிரப்பும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆவியானவர் என்னை பலமாய் நிரப்பும். கேளுங்க கேளுங்க. இதோ இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஹalleluya. உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஹalleluya. உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். சபையில் உள்ள மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பீர்கள், சபையில் உள்ள வாலிபர்கள் தரிசனங்களை காண்பீர்கள். கடைசி காலத்தின் வாக்குத்தத்தம் சொல்லுங்க, என் சபைக்கு உரித்தாகட்டும் ஆண்டவரே. சும்மா தூங்கி கொண்டிருப்பதற்காக அல்ல, இன்னைக்கு கர்த்தர் என்னை தட்டி எழுப்ப பண்ணுகிறேன். ஆவியானவர் பலமாய் நிரப்ப விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், இன்னைக்கு சாதாரணமான கிரியை அல்ல. கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் பலத்த கிரியை இந்த இடத்தை விட்டு போகும் பொழுதே கர்த்தருடைய அக்கினி பலத்த கிரியைகளை உங்கள் மூலமாய் செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்காக எழுந்து செயல்பட போகிறீங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ள போகிறீங்க. கர்த்தருக்காக செயல்படுகிற வேலை வந்து விட்டது, கர்த்தருக்காக புறப்படுகிற வேலை வந்து விட்டது. இனி அமர்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, வீட்டில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருப்பதற்காக அல்ல, ஏதோ ஒரு பழைய காரியத்தை சொல்லி 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 புலம்பிக் கொண்டிருப்பதற்காக அல்ல, சஞ்சலமும் வருத்தத்திற்காக அல்ல. கர்த்தருக்காக எழுந்து செயல்படுகிற வேலை, கர்த்தருக்காக எழுந்து புறப்படுகிற வேலை, கர்த்தருக்காக தீவிரமாய் தீவிரமாய் தீவிரமாய். இன்னும் உன் குடும்பம் ரட்சிக்கப்படல, உன் ஜனத்தா ரட்சிக்கப்படல, உன் கிராமம் ரட்சிக்கப்படல, உன் தெரு ரட்சிக்கப்படல, உன் பகுதி இன்னும் ரட்சிக்கப்படல. கர்த்தர் உன்னை பலமாய் பயன்படுத்த விரும்புகிறார், வல்லமையாய் நிரப்ப விரும்புகிறார். சொல்லுங்க, ஆவியானவரை இன்றைக்கு என்னை நிரப்புவீராக. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். அன்றைக்கு பெந்தகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது பலத்த காற்று அவர்கள் மேல் வீசி அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதையும் அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் அக்கினிமயமான நாவுகள் பற்றி எரிந்தது, பற்றி எரிந்தது. கர்த்தர் இன்னைக்கு பற்றி எரிய செய்ய விரும்புகிறார். ஓ, அக்கினியை போடுகிறது மட்டுமல்ல, அதை கொழுந்து விட்டு எரிய செய்ய விரும்புகிறார். ஏதோ சாதாரணமான அபிஷேகம் பெற்றீங்களா? இன்னைக்கு அதை பற்றி எரிய செய்ய விரும்புகிறார். அளவில்லாத அவருடைய அபிஷேகம், அளவில்லாத நிரம்பி வழிதலுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். நம்முடைய சபை செயல்படுகிற வேலை வந்துவிட்டது, நம்முடைய சபை எழுந்து புறப்படுகிற வேலை வந்துவிட்டது, நம்முடைய சபை தீவிரப்படுகிற வேலை வந்துவிட்டது. கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். சபையே சபையே, நீ கர்த்தருக்காக எழும்புகிற வேலை வந்துவிட்டது. இனி போராட்டங்கள் உன் எதிராய் வருவதில்லை. உன்னோடு போராடின கிரியைகள் இன்றைக்கு முறியடிக்கப்படுகின்றன. உன்னோடு போராடுகிற பலவீனங்கள் இன்றைக்கு முறியடிக்கப்படுகின்றன. உன்னை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிற, உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் ஆவியானவர் சுட்டெரிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். அன்றைக்கு ஒரே ஒரு எலியா கர்த்தருக்காக எழுந்து மிகுந்த வைராக்கியமாய் கர்த்தருடைய சேனையாய் நின்றது போல கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தின் ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். சபையை வைராக்கியத்தின் ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். வாயை திறந்து கேளு, ஆவியானவரே என்னையும் பலமாய் நிரப்புவீராக, என்னையும் பலமாய் நிரப்புவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு பலத்த அபிஷேகம் நிரப்ப போகிறது. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். இதுவரை அந்த அனுபவம் பெறாதவர்களையும் கர்த்தர் என்கவுண்டர் பண்ண போகிறார், முகமுகமாய் பேச போகிறார். இன்னைக்கு உங்க அருகில இறங்கி வந்து உங்களோடு கூட இடைபட போகிறார். இது கண்களை திறந்து பார்க்கிற வேலை அல்ல, ஆவியானவருக்கு உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற வேலை, ஆவியானவருக்கு உங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற வேலை. ஓ, சரண்டர் பண்ணுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, நான் உட்கார்ந்து இருக்கிற நிலை எனக்கு தெரிகிறது, நான் தூங்கி கொண்டிருக்கிற நிலை எனக்கு தெரிகிறது. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் என்ன எழுந்திருக்க முடியாதபடி பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் தாங்க முடியல. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் என்னை நிரப்ப நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். இதோ மாம்சமான யாவரையும் நிரப்புவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு என்னை நிரப்பும் அப்பா. தாகமுள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை நிரப்ப, ஜீவ தண்ணீரை ஊற்ற அவர் ஆயத்தமாய் வந்திருக்கிறார். தாகமுள்ள ஒவ்வொருவரையும் நிரப்புவார். சபை தாகப்படுமானால், சபை தீவிரப்படுமானால், அன்றைக்கு எல்லா அப்போஸ்தலர்களும் தாகத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். ஆவியானவரை நீர் எங்களுக்கு வேண்டும், அந்த தேற்றரவாளன் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆவலோடு காத்திருந்த வேளையிலே அவர்கள் எல்லார் மேலும் அவர்
அவர்கள் எல்லார் மேலும், அவர்கள் எல்லார் மேலும் அக்கினி மயமான நாவுகள், அக்கினி மயமான நாவுகள் பற்றி எரிந்தது, பற்றி எரிந்தது. ஹalleluya. அந்த பெந்தகோஸ்தியின் அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே தருவாராக. அந்த பெந்தகோஸ்தியின் அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே தருவாராக. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். வாஞ்சிப்போம், வாயை திறந்து கேளுங்க. நீங்க தாகம் கொண்டா போதும், எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் வேணாம். அப்பா இன்னைக்கு என்ன நிரப்பிடுங்க. இன்னைக்கு சும்மா போயிடக்கூடாது. இந்த இடத்தை விட்டு நான் வெறுமையா போகக்கூடாது. வாலிபர்கள், முதியவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் வாயை திறங்க, வாயை திறங்க. உங்க வாயை திறந்தா போதும். அப்பா இன்னைக்கு என்ன நிரப்பிடுங்கப்பா. இன்னைக்கு என் மேல பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கணும். நான் அமைதியா இருக்க கூடாது. இனி வருகிற நாட்களில் நான் சும்மா இருக்க கூடாது. கர்த்தருக்காக எழுந்து செயல்படணும். கர்த்தருடைய சேனையாக பலத்த அற்புதங்களை நானும் செய்யணும். கர்த்தருடைய கிரியை நானும் நடப்பிக்கணும். ஆண்டவரே ரிஷதர பல பர பல பர பல பர பரபா ரபல துரபலம் தரபல பர பல பரபா. வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னைக்கு நிரப்ப போகிறார். பலவீனங்கள் மறைய போகிறது. உங்களை அடிமைப்படுத்தின எல்லா பொல்லாத அடிமைத்தன ஆவிகள், எல்லாவித போராட்டங்கள், எல்லா பாவத்தின் கட்டுகளும் இன்னைக்கு அறுக்கப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பாவத்தின் கிரியைகளை முற்றிலும் சுட்டெரிக்க போகிறார். உங்க இருதயத்தில் பிடித்து வைத்திருந்த எல்லா பாவத்தின் வல்லமைகள், பாவத்தின் கிரியைகள் முற்றிலும் ஆவியானவர் இறங்கி அந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் நிர்மலமாக்கப்பட போகின்றன. அவருடைய வல்லமை இறங்கினால் போதும், அவருடைய வல்லமை நிரப்பினால் போதும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படி வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எவரையும் நிரப்ப வந்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, சும்மா மட்டும் அனுப்பிச்சிடாதீங்கப்பா. சும்மா மட்டும் இந்த இடத்தை விட்டு போக கூடாது. விடுதலை இல்லாம போயிடக்கூடாது. சுகம் இல்லாம போயிடக்கூடாது. பாவத்தை குறித்ததான ஒரு ஆண்டவரை மீட்போம், ஆண்டவரை மன்னிப்போம். இந்த இடத்தை விட்டு பெற்றுக்கொண்டு உம்மோடு கூட பரம தரிசனத்தை கண்டு நான் கடந்து செல்லணும். ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கும்படி வருவீராக. சொல்லுங்க, நீர் என்னை சந்திக்கும்படி வாங்க ஆண்டவரே. நான் உட்கார்ந்திருந்த நாட்கள் முடிந்து போனது, தூங்கி கொண்டிருந்த நாட்கள் முடிந்து போனது. கர்த்தருக்காக எழும்பி செயல்படுகிற நேரம் வந்து விட்டது. உங்க மேல வைத்திருக்கிற கர்த்தருடைய சித்தம் பரிபூரணமாய் நிறைவேற்றப்பட வேண்டிய வேலை வந்து விட்டது. ஹalleluya. நன்றி அப்பா. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியை ஊற்றுமே.
தருகிறீர். ஆவியானவர் எல்லாரையும் நிரப்ப சித்தமுள்ளவராய் வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் நிரப்ப சித்தமுள்ளவராய் வந்திருக்கிறார். ஒரு சிலர் மட்டுமல்ல, வாஞ்சையோடு கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் நிரப்ப சித்தமுள்ளவராய் வந்திருக்கிறார். சொல்லுங்க, என்னையும் கர்த்தர் ஒரு எலியாவை போல பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு மகளாக என்னை மாற்ற போகிறார். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக, கர்த்தருக்காக எல்லா வல்லமைகளையும் எல்லா பிசாசின் அதிகாரத்தையும் எதிர்த்து நிற்கிற ஒரு எலியாவாக கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு பலத்த அபிஷேகம் எல்லா இடங்களிலும் கர்த்தருக்காக எழும்பி நிற்க போகிறீங்க. இனி படுத்து கொண்டிருந்த அனுபவங்கள் அல்ல, சூறை செடியின் அனுபவங்கள் அல்ல. இதுவரையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து சோர்ந்து போய் இருந்த அனுபவம் எல்லாம் முடிந்து போனது. ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா கர்த்தர் கொடுத்த போஜனத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஓடி சென்று கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினது போல கர்த்தருக்காக ஓட போகிறீங்க. கர்த்தருக்காக எழுந்து செயல்பட போகிறீங்க. ஒரு சிலரும் கண்களை திறக்க வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு கிரியை செய்ய விரும்புகிறார். உங்களால் நிற்க முடியாதபடிக்கு உங்க இடங்கள் அசைக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களை அசைப்பார். நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, கர்த்தாவே என்னை அனலாக்கும், என்னை அபிஷேகியும். இந்த இடத்தை விட்டு நான் வெறுமையாக மட்டும் கடந்து சென்ற கூடாது. ஆவியானவருடைய பலத்த சந்திப்பை நான் பார்க்க வேண்டும். ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க விரும்புகிறார். உங்களோடு இடைபட விரும்புகிறார். இது உங்களுக்கான நேரம். கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிற வேலை வந்துவிட்டது. உங்களை வைத்து செயல்படுகிற காரியங்கள் காண நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார்.
கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. எல்லா உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆண்டவரே. எல்லா காய்ந்த நிலைகள், எல்லா மரித்த நிலைகள், இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வந்து என்னை உயிர் பெற செய்து கொண்டிருக்கிறீங்க. என் ஆத்துமாவிலே உயிர் பெற செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆத்துமா உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. செத்து போன மரித்த நிலையில் இருந்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆவியானவர் பலமாய் நிரப்பி அவருடைய அக்கினியை போட்டிருக்கிறார். அது பற்றி எரிய போகிறது. அது பற்றி அனலாய் கர்த்தருக்காக சேனைகளாய் எழும்ப போகிறது. அன்றைக்கு எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை பார்த்து நீ தீர்க்கதரிசனம் உரை, அவைகளுக்குள்ளே என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். நரம்புகள், எலும்புகள், தசைகள் உருவாகி அவைகள் எழுந்து மகா பெரிய சேனையாய் கர்த்தருக்காக நிற்கும் என்று சொன்னது போல இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சபையை மகா பெரிய சேனையாக, மகா பெரிய சேனையாக காலூன்றி நின்று நிற்க செய்கிறார். மரித்த நிலைகள் மாறுகிறது, செத்த நிலைகள் மாறுகிறது, உலர்ந்த நிலைகள் மாறுகிறது, எல்லா தூக்கத்தின் நிலைகள் மாறுகிறது. கர்த்தருக்காக, கர்த்தருக்காக எழுந்து வைராக்கியமாய் செயல்பட வைக்க போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஷாதா கபாலாதாரா பாலாதாரா ஓலா ஷீதரா பலந்தர பலங்கர பலபரபலபா ஓரா ஷீதா ஹாமந்தர பலபரபலபரபா. போராடினவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. போராடினவன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. போராட்டங்களை கர்த்தர் இன்னைக்கு முடிக்கிறார், பிடுங்குகிறார், வேரோடு பிடுங்குகிறார். பாவத்தின் அழுத்தங்கள், பாவத்தின் கிரியைகள், பாவத்தின் எல்லா விதமான விட முடியாத எல்லா காரியங்களையும் வேரோடு அறுப்புண்டு போக பண்ணுகிறார். இனி பிசாசின் திட்டத்திற்குரியவர்கள் அல்ல, தேவ ராஜ்யத்தின் திட்டத்திற்காக, பரம ராஜ்யத்தின் திட்டத்திற்காக இழுத்து செல்லப்படுகிறீர்கள். கர்த்தராலே இழுத்து கொள்ளப்படுகிறீர்கள். இனி கர்த்தருடைய பிரதானமான திட்டம் சபைக்குள்ளே, கர்த்தருடைய பிரதானமான திட்டங்களை கர்த்தர் செயல்படுத்த ஆரம்பிக்க போகிறார். அன்னைக்கு பேதுரு, ஒளிந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் பலமாய் செயல்படுத்தினது போல இன்னைக்கு கர்த்தரை மறுதலிக்கிற இங்க இருக்கிற அநேகர், கர்த்தருக்காய் நிற்க முடியாத அநேகரை கர்த்தர் பலமாய் அவர்களை கொண்டு கிரியை நடப்பிக்க போகிறார். கர்த்தருக்கான பலமான திட்டங்களை கர்த்தர் செயல்படுத்த போகிறார். ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அனுபவங்கள் இன்றோடு முடிந்தது. படித்துக் கொண்டிருந்த முழங்கள், வாய்களை குரட்ட விட்ட நிலைகள் எல்லாம் முடிந்து போனது. இனி கர்த்தருக்காக எழுந்து செயல்பட வைக்க போகிறார். புறப்படுகிற வேலை, புறப்படுகிற வேலை, தீவிரிக்கிற வேலை, கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமியிலே நிலைநாட்டுகிற வேலை. ரபாலா துரபாலா ஷதரபாலா பரபாலா பரபாலா ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் அனலா இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மேலே அசைவாடுங்கப்பா, என் மேலே அசைவாடுங்க. இந்த அசைவாடுதல், நான் வீட்டுல போனாலும் என்ன தூங்க விடக்கூடாது, நான் உட்கார்ந்தாலும் என்ன உட்கார விடக்கூடாது. கர்த்தருக்காக எழும்புகிற வரையிலும் இந்த ஆவி என்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கணும். இந்த ஆவி என்னை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். எனக்குள்ளே கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு, அசைவாடு என்னில் அசைவாடு, அசைவாடு ஆவியான
கர்த்தருக்காக இன்றைக்கு காலூன்றி நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு காலூன்றி ஹல்லேலூயா எழுந்து காலூன்றி நில் என்று அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு கர்த்தர் அநேகரை காலூன்றி நிற்க செய்கிறார். இனி உட்கார போகிறதில்லை, அமர்ந்திருக்க போகிறதில்லை, தூங்குற போகிறதில்லை. கர்த்தருக்காக எழுந்து புறப்பட போகிறீங்க, கர்த்தருக்காக எழுந்து செயல்பட போகிறீங்க. இரவும் பகலும் அவருடைய நாமத்திற்காக நிற்க போகிறீங்க. அதி பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டமாக கர்த்தருக்காக எழுந்து பேதுருவை போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற கூட்டமாக. போராட்டம் என்னை அணுகுவதில்லை, பிரச்சனைகள் என் இதயத்தை மாற்றுவதில்லை. எந்த விதமான பொல்லாத காரியங்களும் என்னை சேதப்படுத்துவதில்லை. இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பேன், எழும்பி செயல்படுவேன். அநேக பலவீனங்களை ஆவியானவர் இன்னைக்கு சுட்டெரிந்து போட்டார். பொல்லாத பலவீனத்தின் ஆவிகள் வெளியேற்றப்பட்டன. உங்களை அடிமைப்படுத்தின பொல்லாத அடிமைத்தனங்கள், பிசாசினுடைய அடிமைத்தனங்கள், எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்களை கர்த்தர் முறியடித்து போட்டார். இனி எழுந்து காலூன்றி கர்த்தருக்காக நிற்கிற கூட்டம். பிசாசின் திட்டங்கள், உங்க மேல இருந்த திட்டங்கள் முறியடிக்கப்பட்டன. கரங்களை தட்டி சொல்லுங்க, இனி கர்த்தருடைய பிரதானமான திட்டம் என்னிலே, கர்த்தருடைய பிரதானமான செயல்பாடுகள் என்னிலே. கர்த்தர் என்னை கொண்டு பலத்த திட்டங்களை செயல்படுத்த போகிறார். இன்னைக்கு அக்கினியை போட்டிருக்கிறார். அது நீங்க போகிற இடங்களை பற்றி எரிய செய்யும். நீங்க இருக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்க ஜெபத்தை கொண்டு அசைக்க போகிறார். அது பலமாய் தீவிரமாய் கர்த்தருக்கான காரியங்களை செயல்படுத்த பண்ணும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த நேரம் வரையிலும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர், அசைவாடினீர். ஆண்டவரே, அநேகரை விடுதலையாக்கினீர். அநேகருக்குள்ள இருக்கிற வியாதிகள் சுகமாக்கப்பட்டன. நன்றி தகப்பன். நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, எங்களை சுகமாக்கினீர், எங்களை விடுதலையாக்கினீர். இன்னைக்கு எழுந்து நிற்க செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னி நாங்க போகிற இடங்கள் அசைக்கப்படும். சொல்லுங்க, நாங்க போகிற இடங்கள் எங்க மூலமாய் அசைக்கப்படும். நிறைய சாட்சிகளை நாங்க கேட்க போறோம் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறதன் மூலமாக மரித்தவர்கள் எழுந்திருக்க போகிறாங்க. போகிற இடங்கள், கிராமங்கள் ஆண்டவரே, அநேக வீடுகளுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாக போகிறது. நாங்க போகிற வீடுகளுக்குள்ளே சமாதானம் உண்டாக போகிறது. என் வீட்டில் உள்ள அனைவரையும் கர்த்தர் என் மூலமாய் தொடுகிறீர். என் மேல போட்ட அக்கினி என் வீட்டில் உள்ள அனைவரையும் தொட போகிறது. பற்றி பிடித்து கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வர போகிறது ஆண்டவரே. கர்த்தருக்காக தீவிரப்பட போகிறீங்க. கர்த்தர் பலமாய் கிரியை நடப்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்றைக்கு அநேக பேரை சந்தித்திருக்கிறார். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் விடுதலையாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு அநேகருடைய ஆத்துமாவை, மரித்த உலர்ந்த ஆத்துமாக்களை கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலனடைவோம். தொடர்ந்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் நாம் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவருடைய பலத்திலே தொடர்ந்து நடப்போம். கர்த்தருக்குள் பலனடைவோம். இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம். துணையாய் நின்றீரே, உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை தந்தீரே. மனிதன் துரோகம் செய்யும் போது துதிப்பேன், துணையாய் நின்றீரே. உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை தந்தீரே. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் நேசர் இயேசுவே. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் அப்பா இயேசுவே. மனிதன் துரோகம் செய்யும் போது துதிப்பேன், துணையாய் நின்றீரே. உறவுகள் தள்ளி விடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை தந்தீரே. கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் தூஷணம் பேசின போது ஊசி தட்டி நிப்பாட்டி நேசித்த என் தேவனே. கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் தூஷணம் பேசின போது ஊசி தட்டி நிப்பாட்டி நேசித்த என் தேவனே. ஆசையோடு என்னிடம் வந்து மார்போடு அணைத்தவரே, ஆசையோடு என்னிடம் வந்து மார்போடு அணைத்தவரே. பாசம் என் மேல் வைத்த
கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக, தயவிற்காக, இரக்கத்திற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆவியானவர் இன்றைக்கு சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் போது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இன்றைக்கு அபரிவிதமாய் ஊற்றப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் இன்று முதல் பிள்ளைகளை பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. கோடி கோடியாய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், தாய்மார்கள், சகோதரிமார்கள், ஒவ்வொரு சகோதரர்கள், வாலிப பிள்ளைகளை கர்த்தரை இன்றிலிருந்து பயன்படுத்துங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஏசப்பா, கர்த்தர் இன்று முதல் ஒரு அசைவை எங்கள் சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில், இந்திய தேசத்துல கர்த்தர் பிள்ளைகளை கொண்டு கர்த்தரை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. விசேஷமாய் கூட்டத்திற்கு வந்திருக்கிற வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தினுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்ய பலப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகள், ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் 1000 மடங்காய் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், பெண்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணும்படியான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனை. கர்த்தர் இன்றைக்கு அநேகரை விடுதலையாக்கி இருக்கிறீர், குணப்படுத்தி இருக்கிறீர், சுகப்படுத்தி இருக்கிறீர். எல்லா பலவீனத்தின் ஆவிகளையும் கர்த்தர் முறித்தடித்திருக்கு, தூக்கி எறிந்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாய் இந்த மாலை நடக்கிற இந்த ஏசப்பா ஜெபநடைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை கர்த்தர் கொண்டு வாங்க, மகிமையான காரியங்களை செய்ய. இந்த 24 ஜெபத்திலும் அநேகர் வந்து கலந்து கொண்டு தேவனுக்காக, தேசத்திற்காக மன்றாடுகிற பிள்ளைகளால் ஒவ்வொருவரும் கர்த்தர் கொண்டு வாங்க. உங்களுடைய வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, கிருபையினாலும் தயவினாலும் தாங்கி வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.